என்ன பண்ணாலும் கரெக்ட். ஓப்பனா நான் சொல்றேன் இந்த விஷயத்துல. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அரவிந்தருக்கு இதுதான் பிரச்சனை. இப்போ அவர் அவர் என்ன பண்றாரு, பைத்தியக்கார மாதிரி ஆயிடுறாரு. அவர் உண்மை நடந்ததுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஐ எம் நாட் ஜோக்கிங். இது வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆடிட்டர் சொன்னது. தமிழ்நாட்டுல வந்து அவர் தான் நம்பர் 1 ஆடிட்டர். ஆடிட்டர்ஸ் யாராவது இங்க இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு அந்த ஆடிட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லீடிங் மேகசின் நடத்திட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல. சரியா? ஓகே, அது யாருன்னு நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. அப்போ இந்த கதை அவருதான் சொன்னார் எனக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல அரவிந்தர் வந்து எனக்கு அந்த கதைன்னா மான் புலி கதை அவர் சொல்ல, அரவிந்தர் சமாச்சாரம் அவர் தான் சொன்னது. அப்போ இவர் வந்து ஒரு பைத்தியக்காரர் மாதிரி ஆயிடுறாரு. இவர் போய் ஏன்னா இவருக்கு எது சரின்னு தெரிய மாட்டேங்குது. இவர் வந்து ப்ராஸ்டிடியூஷன் கூட தப்புன்னு நினைச்சிருந்தவர், இப்போ ஒரு அம்மா சொல்லுது இவர்கிட்ட, ஐயா எனக்கு எழுத படிக்க தெரியாது, ஏதாவது வீட்டுக்கு வேலைக்கு போனா என்ன மிஸ்யூஸ் பண்றாங்க, எனக்கு என்கிட்ட இருக்கிறது இந்த உடல் மட்டுமே. ஆனா என்னுடைய நான் நம்பின வீட்டுக்காரர் வந்து என்ன பண்றாரு, என்ன நடுத்தருள் விட்டு போயிட்டாரு. இது வச்சுதான் நான் என்ன பண்ண முடியும், நான் என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட முடியும். என் குழந்தைங்களுக்கு நான் இது பண்றது தெரியாது. ஆனா நான் வந்து இந்த ப்ராஸ்டிடியூஷன் இந்த தொழில்ல வந்து நான் சம்பாதிச்சு என்னுடைய பசங்களை வந்து நான் ஹாஸ்டல்ல சேர்த்து நான் படிக்க வச்சுட்டு இருக்கேன்னு ஒரு அம்மா சொல்லுது. அப்போ அந்த அம்மா செய்யறது கரெக்ட்னு தான் இவர் ஃபீல் பண்றாரு. அப்போ ப்ராஸ்டிடியூஷன் இஸ் ஆல்சோ ரைட் இன் ஒன் பாசிபிள் ஸ்பெக்ட்ரம், இல்லையா? அது கூட சரி. அப்படி அப்போ இவருக்கு பைத்தியமே பிடிச்சிடுது. யாருக்கு? நம்ம ஐ மீன் கிட்டத்தட்ட அந்த லெவல்ல இருக்காரு. யாரு? நம்ம அரவிந்தர். அந்த லெவல்ல இருக்கும்போது தாடி வளர்த்துக்கிட்டு ஒரு வழியாகி புதுச்சேரிக்கு அப்பதான் வராது. புதுச்சேரிக்கு வந்திருக்காரு. ஏன்னா அவர் எது சரின்னு யாரை கேட்டாலும் சரியா பதில் சொல்ல தெரியல. ஏன்னா இவரே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி. உங்களுக்கு தெரியும், அரவிந்தோடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள எடுத்து படிச்சு பார்க்கணும். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். பார்க்கும்போது அவர் அப்படியே கேட்டே வர்றார் பலர்கிட்ட, எது சரி எது சரி. யாரை கேட்டாலும் இவருடைய அறிவுக்கு யார் பதில் சொன்னாலும் இவருடைய நாலேஜுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியறதில்லை. ஏன்னா இவர் வந்து ஒரு ஹிந்து செயின்ஸ் கிட்ட போய் பேசுறாரு. ஹிந்து செயின்ஸை விட இவருக்கு அதிகமா தகவல் தெரியுது. புத்திஸ்ட் மாங்ஸ் கிட்ட போய் பேசுறாரு. புத்திஸ்ட் மாங்ஸை விட இவருக்கு அதிகமா தகவல் தெரியுது. கிறிஸ்டியன் இதுல வந்து இருக்கக்கூடிய ஆர்ச் பிஷப்ஸ் நிறைய பேர், இப்ப பாதிரியார்கள் எல்லாருமே போய் பார்க்கிறாரு. எங்க போனாலுமே வந்து இவருடைய அறிவுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியல. அதனாலதான் இவர் இந்த லெவலுக்கே போயிடுறாரு. என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அப்போ புதுச்சேரிக்கு போய் உட்கார்ந்து என்ன பண்றாருன்னா, அப்படியே தலையை இப்படி பண்ணிட்டு ஒரு டீ கடையில போய் உட்கார்ந்து ஒரு டீ ஆர்டர் பண்றாரு. இது நடந்தது. டீ ஆர்டர் பண்றாரு. டீ ஆர்டர் பண்ண உடனே டீ வந்து போடுறாங்க. அந்த இடத்துல தேநீர் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க உட்கார்ந்து பார்த்தா அவ்வளவு தூரத்துல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பைத்தியக்காரர் மாதிரி இருக்காரு. அவர் பைத்தியக்காரர் தான் கிட்டத்தட்ட. அவர் வந்து ட்ரைனேஜ்ல விளையாடுறது, ட்ரைனேஜ்னு உங்களுக்கு தெரியும்ல, லைக் சாக்கடை, அதுல விளையாடுறது செய்து பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ கத்தரார் செய்யறாரு. இவர் கேட்கிறாரு ஏன் அவர் இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்களை கேட்கும்போது அவங்க எல்லாம் சொல்றாங்க, அவர் வந்து குள்ளச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரு. ஒரு திடீர்னு எழுந்து உட்கார்ந்து ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவாரு. அந்த கருத்துல வந்து மிகப்பெரிய ஒரு நியாயம் இருக்கும். அவரு ஒரு மாதிரி ஞானி அவரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு இருக்கிறாரு. ஆக்சுவலி மகாகவி பாரதியார் வந்து குள்ளச்சாமி பத்தி எழுதியிருக்காரு. அவருடைய எழுத்துக்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப கூட போய் பாருங்க நீங்க. முக்கியமா தயவு செய்து அனைவரும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை பார்வையிடுங்கள். தமிழர்களாக பிறந்து நாம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை பார்வையிட வேண்டும். சரிங்களா? ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன ஆகுது, அவர் போய் மகாகவி பாரதியார் எழுதியிருக்காரு ஆக்சுவலா குள்ளச்சாமி பத்தி. இப்போ ரைட், இவர் பாட்டுக்கு டீ ஆர்டர் பண்ணிருக்காரு. டீ வருது. இப்போ டீ வந்த உடனே இவர் எடுத்து ஜஸ்ட் ஒரே ஒரு வாய் அப்படியே கொஞ்சம் குடிக்கிறது கிட்ட கொண்டு போறார். கொண்டு போன உடனே சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் ஹேப்பன்ஸ். ரொம்ப ஏதோ ஒரு புதுசா ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, அந்த குள்ளச்சாமி ஓடி வராரு. ஓடி வந்து
அரவிந்தர் கையில இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு கிளாஸ் டீயை வந்து அப்படியே பறிச்சு ஒரு கையில ஜஸ்ட் கிராப் பண்ணி அந்த டீயை வந்து என்ன பண்றாரு, கீழே ஊத்திட்டு அந்த டம்ளரை டீ டம்ளரை ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஓடி போயிடுறாரு. ஓகே, இதுதான் நடக்குது. இப்போ இன்னும் ஒரு விஷயம் நடக்குது. இன்னும் சம்திங் ஈவன் ஸ்ட்ரேஞ்சர் ஹேப்பன்ஸ். என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அரவிந்தர் எழுந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. டக்கு 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 டக்குன்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா இது, அங்க இருந்த எல்லாருக்குமே வந்து சந்தேகம் வந்துடுது. ஒட்டிக்கிச்சு குள்ளச்சாமி, இது அப்படிதானே வரும் எல்லாரும் சந்தேகம். போய் கேக்குறாங்க, எப்பா நீ வந்து பெரிய ஞானின்னு தான் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் அரவிந்தர், நீ எதுக்குப்பா டான்ஸ் பண்ற? அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது. என்னுடைய கேள்விக்கு என்ன, என்னுடைய கேள்வி வாட் இஸ் ரைட் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தேன் இல்லையா, அதுக்கு விடை கிடைத்து விட்டதுன்றாரு. ஏன்பா ஒரு டீ தான்ப்பா வேஸ்டா போச்சு, உனக்கு எப்படி விடை கிடைச்சதுன்னு கேட்டா, அப்படி கிடையாது, குள்ளச்சாமி எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு, ஒரு டீ தான் காலி பண்ணாரு, வேஸ்ட் பண்ணாரு. அப்படி கிடையாது. எக்கச்சக்கமான அறிவு இங்க இருக்குது இல்லையா, அதெல்லாம் டெலீட் பண்ணு, காலி பண்ணு. அந்த டீ டம்ளர்ல இருந்த அந்த டீயை காலி பண்ண மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை என்ன கற்றுக்கொண்டிருக்கிறாயோ அதை வந்து நீ டெலீட் பண்ணு. இன்று பிறந்த ஒரு நபராக, இன்று பிறந்த ஒரு குழந்தையாக இந்த உலகத்தை பார். ஓகே, இன்னைக்கு நீ பிறந்திருக்கிற மாதிரி உலகத்தை நீ பாரு. லுக் அட் த வேர்ல்ட் அஃப்ரெஷ், புதியதாக ஒரு உலகத்தை பார். அப்போ உனக்கு எல்லாம் நல்லா தெரியும். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னா, ஏற்கனவே உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த லென்ஸ்ல வந்து நீ உலகத்தை பார்த்துட்டு இருக்கிற. யூ ஆர் வாட்சிங் த ஹோல் வேர்ல்ட் த்ரூ த லென்ஸ் கால்ட் த நாலேஜ் தட் யூ ஹவ் ஆல்ரெடி கெயின்ட். நீ வந்து என்ன கெயின் பண்ணிருக்கிற நாலேஜ், அந்த நாலேஜ் மூலமா உலகத்தை பார்த்தா உனக்கு வந்து உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புதிர் மாதிரிதான் கண்ணா தெரியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தர் சொல்றாரு. சொல்றேன்னு கேட்டீங்கன்னா,